தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை RKAS அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. இன்னைக்கான இந்த வீடியோல ரீசெண்டா நம்ம நடத்திய டெஸ்ட் நம்பர் 13, அதாவது 13வது தேர்வுக்கான விடை குறிப்பு அப்படின்றது இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். சோ இதற்கான சிலபஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பொது தமிழ்ல இருக்கக்கூடிய அழகு 2ல சொல்லகராதி, அதுல இருக்கக்கூடிய கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுதல், 2வது டாபிக் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், 3வது டாபிக் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுதல், 4வது டாபிக் பிழை திருத்துகளை ஓர் அப்படின்ற ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா, சோ அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். கிட்டத்தட்ட இந்த 5 சிலபஸ் அப்படின்றது நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் நம்பர் 13. சோ அதற்கான ஒரு தெளிவான விடை குறிப்பு அப்படின்றது அதற்கானதை பார்த்துடலாம். சோ நீங்க தான் இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த தேர்வை அட்டன் பண்ணுங்க. நீங்க 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் பெறுறீங்க அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான சந்தேகங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது இருக்குன்ற பட்சத்துல அதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். எஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள வந்தலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். நெறி என்ற சொல்லின் பொருளை தருக. நெறி என்றால் உங்களுக்கு தெரியும் வழி. சோ அதை எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா இலக்கியங்கள்ல வாழ் நெறி அப்படின்னு இருக்கும். சோ அப்ப வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள் அப்படின்னோம்னா அதற்கான வழியை நம்ம கற்றுக்கொள்ளணும். சோ அதனாலதான் வாழ் நெறி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். சோ அப்ப நெறி என்றால் வழி என்ற பொருளை குறிக்கும். 2வது கேள்வி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. தமிழ் நல்ல புலமிக்க புலவருக்கு என்ன தர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் தர வேண்டும். தமிழ் நல்ல புலமிக்க புலவிற்கு வேல் தர வேண்டும். இது எதுல இருக்கும் அப்படின்னா 6th புத்தகத்துல ஃபர்ஸ்ட் லெசனே அதவாதான் இருக்கும். 3வது கேள்வி அப்படின்றது பாருங்க, தமிழ் டேஷ் கொண்டுள்ளது. தமிழ் செவ்வியல் நூல்களை கொண்டுள்ளது. இதுவும் புத்தகத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கேள்விதான். அதே நேரத்துல உங்களுக்கான கேள்வி என்னன்னா எவ்வகை செவ்வியல் நூல்கள் உள்ளது அப்படின்றத நீங்க வகைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 41 செவ்வியல் நூல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். அது எப்படி சார் 41 வரும் அப்படின்னோம்னா இப்ப நான் அதற்கான கணக்குன்றது சொல்றேன். சோ இலக்கணம் முதல் மற்றும் முக்கியமான ஒரு இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொல்காப்பியம். சோ தொல்காப்பியம் அப்படின்றது 1, 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட 18, 36. அது போக இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 2, அது போக முத்தொள்ளாயிரம் மூவேந்தர்களை பற்றி பேசக்கூடிய முத்தொள்ளாயிரமும் கடைசியில இறையனார் களவியல் அப்படின்ற ஒரு நூலும். அப்ப மொத்தம் சேர்த்தீங்கன்னா 18, 36, 37, 39, 40, 41 மொத்தம் செவ்வியல் நூல்கள் 41 அப்படின்றத வகைப்படுத்திருக்காங்க. யார் சார் வகைப்படுத்திருக்காங்கன்னா செம்மொழி தமிழ்மொழி மத்திய நிறுவனம் அப்படின்றது அந்த சென்ட்ரல் ஆர்கனைசேஷன். நம்ம தமிழ் மொழி அதாவது அதை நம்ம வந்து செம்மொழி அப்படின்னு அறிவிக்கிறோம் இல்லையா, கிளாசிக்கல் லாங்குவேஜ். சோ அதை வகைப்படுத்தும் போது இந்த செவ்வியல் நூல்கள்னு அதுல வகைப்படுத்திருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 4வது கொஸ்டின் அப்படின்றது பாருங்க, விடுபட்ட இடத்தை நிரப்புக. இனம் அப்படின்றது 3 வகைப்படும். மூவினம் அப்படின்றது குறிப்பிடுவோம். சோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 100 இருக்கும். வனப்பு எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 8 இருக்கும். சோ வனப்பு எத்தனை மொத்தம் 8. இந்த தொன்மை, அழகு, இயைபு அது எல்லாமே வனப்புக்குள்ள வரதுதான். சோ அப்ப இதற்கான ஆன்சர் ஏ என்பதுதான் கரெக்டான விடை. மணிமேகலையில் இந்திர விழாவை குறிப்பிடும் காதை எது? மணிமேகலையில் இந்திர விழாவை குறிப்பிடும் காதை. சோ மொத்தம் இரட்டை காப்பியங்கள் அப்படின்றது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரம் அப்படின்றது அந்த புரோட்டகனிஸ்ட், அதாவது கதை மாந்தர்கள் அதனுடைய தொடக்கத்துல இருந்து அந்த கதை அப்படின்றது ஆரம்பிக்கும். இப்ப சிலப்பதிகாரத்தினுடைய கதை மாந்தர்கள்னு பாத்தீங்கன்னா கோவலன் பற்றியும் கண்ணகி பற்றியும் அவர்களுடைய தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதே இது மணிமேகலை கதையுடைய தொடக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே இந்திர விழாவில இருந்து ஆரம்பிக்கும். சோ இந்திர விழா தான் இப்ப என்ன கொண்டாடுறோம், போகி அப்படின்றது கொண்டாடுறோம் இல்லையா. சோ அப்ப இந்திர விழா அப்படின்றது ஆரம்பிக்கும். சோ அது எதுல இருக்கும்னா முதல் காண்டத்துல இருக்கும். அந்த முதல் காண்டமும் எதுன்னு இந்த கேள்வியில இருக்கு. அப்ப முதல் காண்டம் என்பது விழாவரை காதை அப்படின்றதுதான். சோ அப்ப அந்த இந்திர விழாவை குறிப்பிடும் காதை என்னது, விழாவரை காதை அப்படின்றதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க 6வது கேள்வி, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் அப்படின்ற ஒரு திருக்குறள், மிக முக்கியமான திருக்குறள். ஓகே, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் அப்படின்னு சொல்றாங்க. சோ 7வது கேள்வி, தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய டேஷில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் உள்ளது. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான தொன்மையான ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப சிற்பக்கலை பற்றி எந்த இலக்கண நூல்ல இருக்கு, தொல்காப்பியத்துல இருக்கு. அதே மாதிரி சிற்பக்கலைக்கு 10 பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது எதுல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா திவாகர நிகண்டு அப்படின்ற ஒரு நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 8வது கேள்வி அப்படின்றது பாருங்க,
ராவண காவியம் காலத்தின் விளைவு, அதாவது ராவண காவியம் என்பது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சியின் பொறி, உண்மை உணர வைக்கும் உன்னதமான ஒரு நூல் என கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட திராவிட இயக்கம் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாரு, பெரியாரும் அண்ணாவும். சோ அதுல நெருங்கி தொடர்பு கொண்டு வந்தவங்க தான் யாரு, புலவர் குழந்தை. அதனாலதான் திராவிட இயக்கத்து கவிஞர் அப்படின்ற ஒரு பெயரும் கூட அவர் இருந்துச்சு. அதனாலதான் திராவிட தாக்கத்தினால அவர் என்ன எழுதியிருப்பாரு, ராவண காவியம் அப்படின்ற எழுதியிருப்பாரு, ராவணனை கதை மாந்தராக கொண்டு. ஓகேவா. சோ 9வது கேள்வி அப்படின்றது பாருங்க, ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய கதை மாந்தர் அப்படின்றது பாத்தீங்கன்னா யார் இருக்கும், ராமரை பற்றி இருக்கும். சோ அப்ப ராவணன் அப்படின்றது இங்க சவுத் இந்தியன் அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க. சோ அப்ப சவுத் இந்தியன் அப்படின்னா திராவிடன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சோ அப்ப இவர் திராவிட இயக்க கவிஞர்ன்றனால திராவிடர், அதாவது ராவணனை முதன்மையாக கொண்டு, சோ அதை வச்சு ஒரு நூல் படைக்கப்பட்ட நூல் தான் என்னது, ராவண காவியம் அப்படின்றது. 10வது கொஸ்டின்றது பாருங்க, மாற்றாரை மாற்றும் படை. மாற்றாரை மாற்றும் படை, மாற்றார்னா யாரு, பகைவரை மாற்றக்கூடிய ஒரு கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா பணிவுடன் நடத்தல் அப்படின்றதான் திருக்குறள் குறிப்பிடுது. 11வது கொஸ்டின்றது பாருங்க, புதுக்கோட்டை புதுவை அப்படின்றத அழைப்பாங்களா. கொஸ்டின் என்னதுன்னா பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கணும். அப்ப தப்பா இருக்குது அப்படின்றது அர்த்தம். திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு தான் சொல்லணும், கும்பகோணத்தை குடந்தைன்னு தான் சொல்லுவோம், அதுதான் குடந்தை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். குடந்தை யூனிவர்சிட்டி இருக்கும் இல்லையா, கதிரவேலர்லாம் அங்கதான் படிச்சிருப்பாரு. மயிலாப்பூரம் மயிலைன்னு சொல்லுவோம். அப்ப புதுக்கோட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா புதுகை அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் இதுல புதுவைன்னு வந்திருக்கு. புதுவை என்பது புதுச்சேரியை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். ஓகேவா. அப்ப அதனுடைய மருவு. அப்ப இதுதான் தப்பா இருக்கு. அப்ப ஏ என்பதான் கரெக்டான விடை. 12வது கேள்வின்றது பாருங்க, கோயம்புத்தூர் என்பதன் மருவை தேர்க. கோயம்புத்தூர் அப்படின்றது எப்படி வந்திருக்கும் அப்படின்னோம்னா கோவை அப்படின்றது வந்திருக்கும். சரி, கோயம்புத்தூர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவன் புத்தூர்ல இருந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மருவி கோவை அப்படின்றது ஆயிருக்கும். 13வது கேள்வின்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. ஊட்டி, புதுவை, புதுகை, வேலூர். இதற்கான ஆன்சர் என்னன்னா வேலூர். இப்போ ஊட்டினா இப்போ உதகமண்டலத்துடைய மருவு பெயர், புதுவை அப்படின்னோம்னா புதுச்சேரியோட மருவு பெயர், புதுகை அப்படின்னோம்னா புதுக்கோட்டையுடைய மருவு பெயர். அப்ப வேலூர் என்பதுதான் டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு நேம். அப்ப இதுதான் ஆட் ஒன்னா இருக்கு, பொருந்தாத ஒன்னா இருக்கு. 14வது கேள்வின்றது பாருங்க, திருநெல்வேலி ஊர் பெயரின் மருவை தேர்க. திருநெல்வேலி அப்படின்னோம்னா நெல்லை அப்படின்றது இருக்கும். ஓகேவா. அதனாலதான் திருநெல்வேலியில நெல்லையப்பர் அப்படின்றது இருப்பாங்க. அதே மாதிரி தம்பி நெல்லையப்பருக்கு கடிதம் அப்படின்றது யாருடைய நூல் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. 15வது கேள்வின்றது பாருங்க, தகடூர் என்ற ஊர் பேர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. தகடூர், தகடூர் என்பது தர்மபுரி அப்படின்றது குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா. அதே மாதிரி தகடூர் யாத்திரை அப்படின்றது யாரு இப்போதைக்கு இதை தொகுத்து வழங்கினதுன்னு பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் பற்றி இருக்கும். அதுல யாரை பற்றிய குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா முக்கியமா தகடூர்ல சேர மன்னருடைய குறிப்பு அப்படின்றது இருக்கும். அதுவும் சேரன்ல சேர மன்னரும் அதுல இருக்கக்கூடிய அதியமான் இருப்பார் இல்லையா, சோ அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்கிய அதியமான் அவர்களுக்கு இருவருக்கும் இடையில் குறிப்பிடக்கூடிய சண்டை அப்படின்றது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். சோ அப்ப தகடூர் என்றால் தர்மபுரி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 16வது கேள்வின்றது பாருங்க, ஏரிக்காடு என்ற ஊர் பேர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஏரிக்காடு அப்படின்றது ஏற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் ஊட்டி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் கூட இருக்கு. ஏழைகளின் ஊட்டி என்ற சிறப்பு பெயர் கொண்டது ஏற்காடு. 17வது, மண்ணை என்பது எவ்வூரின் மருவு. மண்ணை என்பதின் எவ்வூரின் மருவுன்னு கேட்டீங்கன்னா மன்னார்குடி. மன்னார்குடியை தான் எப்படி சொல்லுவாங்க, மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல மங்கை அப்படின்ற ஒரு அனிமல் கூட இருக்கு, ரெண்டுமே சிமிலரா இருக்கா இல்ல ஸ்பெல்லிங். சோ மங்கை என்றால் என்ன அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 18வது கொஸ்டின் பாருங்க, ஊர் பெயரின் மருவை தேர்க. தேவக்கோட்டை என்பதன் மருவு. தேவக்கோட்டை அப்படின்றது தேவோட்டை அப்படின்றது அழைக்கப்பட்டது. தேவக்கோட்டை என்பது தேவோட்டை. தேவக்கோட்டையின் மேல எப்படி வந்துச்சுன்னா தேவி கோட்டை. ஓகேவா. நாட்டார் கோட்டை, அந்த நாட்டார் ரசன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் தேவி ஆண்டதுனால இது என்ன சொல்லுவாங்க, தேவி கோட்டை ஃபர்ஸ்ட் அப்படி அழைச்சிருப்பாங்க. தேவி கோட்டையில இருந்து தான் இது எப்படி வந்துச்சு, தேவக்கோட்டை என மறுவச்சு. அதுக்கப்புறம் தான் அது தேவோட்டை என மறுவச்சு. 19வது கொஸ்டின், வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவை தேர்க. வானவன் மாதேவி அப்படின்றது மானம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. வானவன் மாதேவி என்னது, மானம்பதி அப்படின்றது குறிப்பிடுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரமேரூர்ல இருக்கு. எங்க இருக்கு, உத்தரமேரூர். சோ உத்தரமேரூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு. ஓகே. உத்தரமேரூர் கல்வெட்டுலயும் இவர்களை பற்றி குறிப்பிடக்கூடியதா இருக்கு. 20வது கேள்வின்றது பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணை அப்ப தப்பா இருக்கா ரைட்டா இருக்கான்னு பார்ப்போம். நாகப்பட்டினம் அப்படின்றது நாகை அப்படின்னு தான் அழைப்போம். எஸ். கும்பகோணத்தை குடும்பை அப்படின்றது அழைப்போம். பட் கும்பைன்றது தப்பு தான். உதகமண்டலத்தை உதவை ஊட்டி கரெக்ட். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ அப்ப இது பொருந்தாத இணை. கும்பகோணம் அப்படின்றது கும்பை அப்படின்றது. ஸோ அதுதான் தவறானது. 21வது கேள்வின்றது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படியே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா பார்க்கணும். ஓகேவா. அப்ப அவன் திருமணத்திற்கு போய் வரான். அவன் திருமணத்திற்கு போய் வரான். அப்ப இதனுடைய பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எப்படி இருக்கணும், அவன்
திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படின்னு இருக்கணும். ஓகே, அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். இதுல என்ன தப்பா இருக்கு? வரான் இருக்கு, வரேன் இருக்கு, வாரான் இருக்கு. சோ அப்ப மூன்றுமே அது பேச்சு வழக்கு தான். சோ அப்போ வருகிறான் என்பதன் தகுதி மற்றும் எழுத்து வழக்கு அப்படின்றது நம்ம குறிப்பிடணும். 22வது கேள்வின்றது பாருங்க, பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை தேர்க. அவனை கூட்டிட்டு வரேன். அதாவது பேச்சு வழக்குல இருக்கு. எழுத்து வழக்குல எப்படி இருக்கணும்? அவனை அப்படின்றது அவனை, கூட்டிட்டுனா கூட்டி கொண்டு வருகிறேன். ஆக்சுவலி இது வந்து புத்தகத்திலயும் இருக்கு. ஐ திங்க் 7th புத்தகத்துல வந்து இது இருக்கு. அதே மாதிரி இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட. ஓகே, அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி இருக்கும்னா, கூட்டி கொண்டுதான் இதுல இருக்கக்கூடிய சரியான விடை. பட் கூட்டி கொண்டுக்கும் ஒரு சரியான எழுத்து வழக்குனா அழைத்து கொண்டு அப்படின்றது வரணும். ஓகே, அழைத்து கொண்டு என்பதுதான் கரெக்டான தகுதி வழக்கா இருக்கும். பட் நம்ம 4 ஆப்ஷன்ல கொடுத்ததுல கூட்டி கொண்டு என்பதுதான் கரெக்டா மேட்ச் ஆகுறதுனால ஏ என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்தது இதுல என்ன தப்பா இருக்கு? கூட்டி தான் இருக்கு, கூட்டிக்கின்னு, அடுத்து என்ன இருக்கு? கூப்பிட்டு அப்படின்னு இருக்கு. கூட்டி கொண்டு வரேன், அதாவது கூட்டாக வருகிறேன் அப்படின்றத கூட்டி கொண்டு வரேன் அப்படின்றது அர்த்தம். 23வது கொஸ்டின் பாருங்க, சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறியாது. வாடை காத்து வீசியது, வாசனை காற்று வீசின, வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசின. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாடை காத்து அப்படின்னு இருக்கு, அது பேச்சு வழக்கு, அப்ப அது தப்பு. வாசனை காற்று வீசின அப்படின்னு இருக்கு, சோ அப்ப எதுவுமே தப்பு. அதே மாதிரி வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசியதுதான், இல்ல வீசினன்னு இருக்கு, பலவின் பால குறிக்கிறதுனால அது தப்புதான். வாடை காற்று வீசின, சோ இதுவுமே தப்புதான். 24வது கேள்வின்றது பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகே வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இதுல எது கொஸ்டின் கரெக்டான விடைன்னு பாத்தீங்கன்னா, அருகாமை அப்படின்றது வரக்கூடாது. அருகில் அப்படின்றதுக்கான வேற அர்த்தம் வேற, அருகாமை அப்படின்றதுக்கான அர்த்தம் வேற. அருகில் அப்படின்னோம்னா டு ஜாயின் அப்படின்றது அர்த்தம், கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா, பேருந்து நிலையம் அருகில் பால் பருகி கொண்டிருந்தான் அப்படின்னு வருது. அப்ப இதுதான் கரெக்டான விடை. ஓகே, பேருந்து நிலையம் அருகில் வந்துருச்சு, பாலை பருகிதான் முடியும். ஓகே, குடி கிடையாது. பால் பருகி கொண்டிருந்தான், பி என்பதுதான் கரெக்டான விடை. 25வது கேள்வின்றது பாருங்க, பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வரீங்க, 2வது எங்கிருந்து வருகிறீர்கள், 3வது எங்கிருந்து வரீர், 4வது எங்கிருந்து வருகிறீர்கள். சோ இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், எங்கிருந்து வருகிறீர்கள், அதுதான் தகுதி வழக்கு. 26வது கேள்வின்றது பாருங்க, பின்வரும் நோற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர், ஓகேவா, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறேன். 2வது எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். 3வது எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப பேச்சு வழக்கு அல்லாதது அப்படின்னோம்னா எழுத்து வழக்கு தான். எழுத்து வழக்கு எது கரெக்டா இருக்கு? சி தான் கரெக்டா இருக்கு. 4வது எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப அதுவும் தப்பு தான். சோ அப்ப இதற்கான விடை சி என்பதுதான். 27வது கொஸ்டின் பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுவரில் அப்படின்றது வரணுமா இல்ல சுவற்றில் அப்படின்றது வரணுமா அப்படின்றது எல்லாத்துக்குமே டவுட்டா இருக்கும். சுவற்றில் அல்லது சுவரில், இது ரெண்டையும் பிரிங்க. ஓகே, பிரித்தெழுதுகளை பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சுவற்றில் அப்படின்றது பிரித்தீங்க அப்படின்னா என்ன வரும்? சுவல் கூட்டல் இல் அப்படின்றது வரும். ஓகே, சுவல் என்பது தோலை குறிக்கக்கூடியதா இருக்கும். பட் தோலா அர்த்தம் சுவர்ல, சோ அது கிடையாது. அப்ப இதை பிரிச்சீங்கன்னா சுவரில் அப்படின்றது பிரிச்சீங்கன்னா சுவர் கூட்டல் இல் அப்படின்றது வரும். அப்ப சுவர் என்பது அந்த சுவர், ஒரிஜினல் சுவரை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். சோ அப்ப சுவரில் அப்படின்னு தான் வரணும், சுவற்றில் அப்படின்றது வரக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சுவத்தில் இருக்கு, ஏ தப்பு. சுவரில் எழுதுறாள் அப்படின்னா அதுவும் தப்பு. ஓகேவா? அப்ப சுவற்றில் அப்படின்ற வந்திருக்கு, அப்ப இதுவுமே தப்பு. இதுல எழுதுறாள் அப்படின்னு இருக்கு, அது வந்து ஒரு பேச்சு வழக்கு, நமக்கு தேவை எழுத்து வழக்கு தான். அப்ப மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் என்பதுதான் கரெக்டான விடை. 28வது வினா அப்படின்றது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதுக்குள் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னோம்னா, அதுக்குள் அப்படின்னோம்னா அதற்குள் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அதுக்குள் அப்படின்னோம்னா என்னது? அதற்குள் அப்படின்றது அர்த்தம். 29வது கேள்வின்றது பாருங்க, சரியானதை கண்டறி. அவன் தலையணையில் படுத்தான். 2வது அவன் தலகாயில் படுத்தான், தலகாய் அப்படின்றது வராது. அவன் தலவாணியில் படுத்தான் வராது. அவன் தலகாணியில் படுத்தான் வராது. அவன் தலை அணையில் படுத்தான், அவன் தலை அணையில் படுத்தான் அப்படின்றதான் கரெக்டான விடை, ஏ என்பதான் கரெக்டான விடை. 30வது கேள்வின்றது பாருங்க, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுங்க. சிரட்டையில் நீத்து பாகத்தை வறுத்து நீட்டினான். நீத்து பாகம் அப்படின்றது மேல் கஞ்சி, இது நல்லா வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஆப்ஷன் அப்படின்றது எடுத்துடலாம். சோ அப்ப 3வதுலதான் இருக்கு. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான், சிரட்டையில் மேல் கஞ்சி வடித்து நீட்டினான் என்பதுதான் கரெக்டான விடை. 31வது கொஸ்டின் பாருங்க,
பிழையற்றதை தேர்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இரண்டாவது, ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. மூணாவது, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. நாலாவது, ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சோ உங்களுக்கு ஒரு ஓர் அப்படின்றது நம்ம இப்ப இந்த டெஸ்டுக்கான சிலபஸ்ல கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்ப ஓர் என்பது எங்க வரணும் அப்படின்னா உயிரெழுத்துகளுக்கு முன்பதாக வரணும். ஓகே, உயிரெழுத்துக்கு முன்பாக வர்றதுதான் ஓர். ஒரு அப்படின்றது எங்க வரணும், உயிரெழுத்து இல்லாத இடத்துல வரணும். மெய் எழுத்தா இருக்கலாம், உயிர்மை எழுத்தா இருக்கலாம், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். சோ இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு, இதே தப்பு தான். இங்க ஓர் வந்திருக்கு, சோ இதை எடுத்துக்கலாம். பட் இங்கேயும் ஓர் வந்திருக்கு, அப்போ உயிரெழுத்து வந்தாலும் ஓர் வரணும், அப்ப இங்கேயும் தவறு தான். மூணாவது பாருங்க, ஒரு அழகிய அப்படின்னு, இதுவுமே தவறு தான். ஏன்னா உயிரெழுத்து ஆ என்பது அதற்கு முன்னாடி ஒருன்னு வந்திருக்கு. இதுல பாருங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, கரெக்ட். இங்க ஒரு உயிரெழுத்து அல்லாத இடத்துக்கு ஒருன்னு வந்திருக்கு, அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்றதுதான் வரணும். 32வது கேள்வி அப்படின்றது பாருங்க, பின்வருவனவற்றுள் பிழையான தொடரை தேர்க. கரடி ஓர் அனைத்துண்ணி. கரடி ஓர் அனைத்துண்ணி அப்படின்னு இருக்கு. ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஓர் புத்தகம் பரிசாக கொடுத்தார். மூணாவது, குறுந்தொகை ஓர் அக இலக்கியம். நாலாவது, காந்தியடிகள் எளிமையை ஒரு அறமாக போற்றினார். என்ன கேட்டிருக்காங்க, பிழை ஆன தொடரை தேர்க. அப்ப பிழையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரடி ஓர் அனைத்துண்ணி கரெக்ட் தானே, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. இதுல பாருங்க அக இலக்கியத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, கரெக்ட். இதுல அறம்க்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, அப்ப மூணுமே கரெக்ட் தான். இத பாருங்க, ஓர் ஆசிரியர் கரெக்டா தான் இருக்கு, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. பட் அதே நேரத்துல புத்தகம் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. அப்ப இங்க புத்தகம்க்கு முன்னாடி ஒரு வந்துருச்சுன்னா அது கரெக்டா இருந்திருக்கும். பட் புத்தகம் என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து, அதற்கு முன்னாடி ஓர் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா, என்ன சொன்னேன், மெய் எழுத்தா இருந்தாலும் சரி உயிர்மெய் எழுத்தா இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி ஒரு அப்படின்ற கான்செப்ட் வரணும். சோ அப்ப இது தவறான விடை. சோ அதுதான் கரெக்டும் கூட, பி என்பதுதான் கரெக்டான விடை. 33, ஓர் சரியான தொடரை தேர்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். இதுல எல்லாமே கரெக்ட் தான். இலக்கியம்க்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, சோ இதுவே கரெக்ட் தான். இதுல இலக்கியம் முன்னாடி ஒருன்னு வந்திருக்கு, இலக்கியம் முன்னாடி ஓர் அப்படின்றது வந்திருக்கு. பட் இதுல என்னன்னா தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் அப்படின்றது இருக்கு, அப்ப மீனிங் வந்து மாறுது. தமிழால் ஒன்றுபட்டும் ஓர் நாடுன்னு இருக்கு, அப்ப இதுவும் தவறு தான். அப்ப ஏ என்பதான் கரெக்டான விடை. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் அப்படின்றதான் கரெக்டான விடை. 34வது கேள்வி வினான்றது பாருங்க, ஓர் பிழைத்திருத்து ஓர் புத்தகத்தை அப்படின்னு இருக்கு. சோ இதையே நம்ம தப்பு, அப்ப ஃபர்ஸ்டே நம்ம தப்புன்னு எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் ஓர் புத்தகத்தை இருக்கு, அப்ப அதுவும் தப்பு தான். இப்ப ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய், அனுபவம்க்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, அப்ப அது கரெக்ட் தான். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரலாம். சோ அப்ப சி என்பதிலே கரெக்டா தான் இருக்கு. நாலாவதும் பாருங்க, ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் அப்படின்றது. சோ அப்ப அது தவறுதான். அப்ப இதற்கான விடை சி என்பதான் கரெக்டான விடை. 35வது கேள்வின்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. ஒரு ஊரில் அப்படின்னு வந்திருக்கு, சோ அப்ப அது தவறு. உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் தான் வரணும், அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓர் ஊரில் இது கரெக்டா தான். ஒரு அரசன் இருக்கு, அப்ப அது தவறு. ஆ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி வந்திருக்கணும், தவறு தான். அப்போ ஒரு ஊரில்னால இதுவும் தவறு தான். டின்றது பாருங்க, ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான், அப்ப இங்கேயும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, இங்கேயும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 36வது வினான்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. அதேதான், ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதேதான், ஒரு கான்செப்ட் அந்த இலக்கணத்துல இருந்து கொஸ்டின் அப்படின்றது வந்திருக்கு. சோ அப்ப பாருங்க, ஒரு இரவுன்னு வந்திருக்கு, அப்ப அது தவறுதான். ஓர் இரவுன்னு வந்திருக்கணும். இங்க என்ன இருக்கு, ஓர் இரவும் ஓர் பகலும்னு வந்திருக்கு, இங்க ஒரு பகலும் அப்படின்னு வந்திருக்கணும், ஏன்னா இங்க உயிர்மை எழுத்து இருக்கு. சோ அப்ப அதுவும் தவறுதான். ஒரு இரவும், அப்ப இங்க ஒரு இரவும்னே வந்திருக்கு, அப்ப இதுவும் தவறுதான், ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். டி பாருங்க, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓகே, அப்ப மூணு இடத்துலயும் ஓர் அப்படின்ற கான்செப்ட் கரெக்டா வந்திருக்கு. அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 37வது வினான்றது பாருங்க, சரியானதை கண்டறிக. ஓர் அழகிய நகரம் அப்படின்னு இருக்கு, அப்ப ஓர் அப்படின்றது வந்திருக்கு அழகியக்கு முன்னாடி, அப்ப இதுவே கரெக்ட் தான். ஒரே ஒரு அழகிய நகரம் அப்படின்றது, அப்ப அழகியத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், ஓர் அப்படின்னு வந்திருக்கணும், ஒருன்னு வந்திருக்கு, தவறு தான். ஒரே அழகிய நகரம், அப்ப இங்கேயும் தவறு தான். ஒன்றே ஒன்று அழகிய நகரம், அப்ப இதுவும் தவறு தான், ஒரு விதியில. ஓகேவா, சோ அப்ப எது ஏ என்பதுதான் கரெக்டான விடை.
38வது கொஸ்டின் பாருங்க. ஒரு ஓர் பிழை திருத்துக. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குறாருங்க. ஒரு அமைச்சர் அப்படின்றது இருக்கு, என்ன வந்திருக்கணும், ஓர் அமைச்சர்னு வந்திருக்கும். அப்ப இது தவறுதான். மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டம், இதுவுமே தப்பு தான். ஏன்னா இங்க என்ன ஒருன்னு வந்திருக்கணும். ஓகேவா? மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இது எல்லாமே கரெக்ட். சி என்பதுதான் கரெக்டான விடை. டியும் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டம், சோ இங்கே தவறாதான் இருக்கு. சோ அப்ப அதையும் விட்டுருங்க. 39வது வினான்றது பாருங்க. பொருந்தாத தொடரை தேர்க. ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு புத்தகம், ஓர் நகரம். இல்ல பொருந்தாத தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் நகரம், ஒரு நகரம் அப்படின்னு வந்திருக்கணும். அது என்ன அப்படி வந்திருக்கு, ஓர் நகரம் வந்திருக்கு. அப்ப இதுதான் பொருந்தாத ஒண்ணா இருக்கு. அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 40வது வினா அப்படின்றது பாருங்க. சரியான ஒன்றை தேர்க. ஒரு இலக்கம், இலக்கியம் தவறுதான். இலக்கியம்க்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும். ஒரு மனிதர்னு வந்திருக்கும், ஓர் மனிதர்னு வந்திருக்கு. ஓர் அரசன் வந்திருக்கணும், ஒரு அரசன் இருக்கு. அப்போ ஓர் இடம், இதுதான் கரெக்டான விடை. சரியான ஒன்று ஓர் இடம் தான். 41வது வினான்றது பாருங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நீத்து பாகம் குடித்து வா. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி அப்படின்றது அர்த்தம். அப்ப நீத்து பாகம்னா மேல் கஞ்சி குடிக்கவா. டி என்பதான் கரெக்டான விடை. 42வது வினான்றது பாருங்க. பேச்சு வழக்கு நீக்கிய எழுத்து வழக்கு தொடரை தேர்க. பேச்சு வழக்கு நீக்கிய எழுத்து வழக்கு தொடர். அப்ப முயற்சி செஞ்சா அதுக்கேத்த பலன் வராம போவாது அப்படின்னு. சோ இதுல எப்படி இருக்கு, இதுலயே நம்ம ஒரு பேசக்கூடிய பேச்சு வழக்காக தான் இருக்கு. அப்ப அதுவும் தவறுதான். அதிகாலையில் எழுந்திருந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். இது ஒரு எழுத்து வழக்கு, தொகுதி வழக்குல இருக்கா. அதிகாலையில் எழுந்திருந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும், இதுதான் கரெக்டும் கூட. எதுக்கும் சியும் டியும் செக் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் கவனமா பதிவு செய்யணும். இதுவும் பேச்சு வழக்கு தான், இதுவும் தவறுதான். தேர்வு எழுத வேகமா போங்கனாலே அதுவும் தவறுதான். சோ அப்ப அதை நம்ம ஈஸியா நெகோசியேட் பண்ணிடலாம். 43வது கொஸ்டின் பாருங்க. பேச்சு தொடரில் அமைந்த தொடரை தேர்க. பேச்சு தமிழ்ல என்னென்ன இருக்கு, என்ன இதுன்னு கரெக்டா பாருங்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்னு இருக்கு. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்றதான் பேச்சு வழக்கா. எஸ், இதுதான் பேச்சு வழக்கா இருக்கும். நன்றாக அப்படின்றது வந்துருக்கணும். சோ இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லது கெட்டது அப்படின்றப்பே. ஓகே, அப்ப இதுதான் கரெக்டான கூட. பட் மீதி இருக்க மூணையும் செக் பண்ணி பாருங்க. புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது, எழுத்து வழக்கு. வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது, எழுத்து வழக்கு. மயில்கள் விரலியை போல் ஆடுகின்றன, எழுத்து வழக்கு. சோ அப்ப இதற்கான ஆன்சர் என்னது, ஏ என்பதுதான். 44வது வினா அப்படின்றது பாருங்க. சரியான தொடரை தேர்க. என் வீட்டுல யாருமே இல்லை. என் வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு இருக்கு. என் ஊர் ஆத்துல தண்ணியே இல்லை. இதுவும் அப்ப பேச்சு வழக்கு, இதுவும் பேச்சு வழக்கு. என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார், எழுத்து வழக்கா இருக்கு. சோ அப்ப இதுதான் கரெக்டானது. சி என்பதுதான் கரெக்டானது. பட் டியும் பாருங்க. பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது, எழுத்து வழக்கு தானே, எழுத்து வழக்கு தான். பட் அருகாமை அப்படின்றது இருக்கு. எப்பவுமே அருகில் அப்படின்றத நான் வரணும்னு சொல்லியிருக்கேன். சோ அப்ப அருகில்னு வரணும், பட் அருகாமை அப்படின்றது இருக்கு. சோ அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 45வது கொஸ்டின் பாருங்க. பிழை நீக்கிய தொடரை தேர்க. கிணறில் போட்டேன் அப்படின்னு இருக்கு. கிணறில் போட்டேன் வராது இல்லையா. சுவற்றில் வரைந்தேன் இருக்கு. சோ சுவற்றில் அப்படின்றப்ப பிரித்தால் சுவல்னு வரணும். சோ அது தவறுதான். வயிறு பசிக்கிறது அப்படின்னு இருக்கு. வயிறு பசிக்கிறது அப்படின்னு இருக்கு. சோ அப்ப எதுவும் எப்படி இருக்கு, அதுவும் தப்பு தான். கடைசியில வலது பக்கம் சுவரில் எழுதாது. இதுதான் எழுத்து வழக்குல இருக்கு. ஓகேவா, எழுத்து வழக்குல இதுதான் இருக்கு. ஒருமை பன்மையில பட் இது இருக்காது. ஓகேவா, அது நல்லா தெரியும். ஒருமை பன்மையை பார்க்க கூடாது, எழுத்து வழக்க பார்க்கணும். 46வது கேள்வின்றது பாருங்க. வலுவற்ற சொல்லை காணுங்க. அறிவாமனை, ஒட்டடை, தாவாரம், அடமலை. வலுவற்ற சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டடை என்பதுதான். அறிவாமனைனா அறிவாள்மனை, தாவாரம்னா தாழ்வாரம், அடமலைனா அடைமலை. அப்போ ஒட்டடை என்பதுதான் கரெக்டான விடை. 47வது வினான்றது பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கீது அப்படின்னா இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். இலை அப்படின்னோம்னா இலை அப்படின்றது அர்த்தம். உலகம் அப்படின்னோம்னா உலகம்னு அர்த்தம். சாப்பிட்டானா சாப்பிட்டான்றது அர்த்தம். சோ அப்ப என்ன ஆன்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா 3, 1, 4, 2 என்பதுதான் கரெக்டான விடை. 48வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணை தேர்க. திருநை அப்படின்னோம்னா சோற்று கஞ்சியா. திருநை அப்படின்றது சோற்று கஞ்சி கிடையாது. அணையம் அப்படின்னோம்னா நிறைவானது. எஸ், அணையம் அப்படின்னோம்னா நிறைவானது அப்படின்றதுதான் கரெக்டான விடை. திருநை அப்படின்னோம்னா திண்ணை அப்படின்றது கூட குறிப்புகள் வரலாம். சோ அப்ப அதுவும் தவறலாம். கிராமுனுசு அப்படின்னோம்னா விஏஓ, அதாவது தலைமை கிராம அலுவலர் அப்படின்றது கூட வரும். அப்ப விஏஓ அப்படின்றதுதான். சோ அப்ப இதுவும் தவறுதான். மகுளி அப்படின்னோம்னா மேல்கஞ்சியா இல்ல. ஓகே, நீத்து பாகம்னா தான் மேல்கஞ்சி. அப்ப இதுவும் தவறாதான் இருக்கு. அப்ப அணையம்னா தான் நிறைவானது. பி என்பதுதான் கரெக்டான விடை. 49வது கொஸ்டின் பாருங்க. சரியானதை தேர்க. சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது. புஞ்சை அப்படின்றது வரக்கூடாது. புஞ்சை அப்படின்றது என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புன்சை அப்படின்றது வரும். நன்சை மற்றும் புன்சை அப்படின்றது வரணும். அப்ப புன்சை மற்றும்
மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே போதும். இதுலயும் பூஞ்சைன்னு இருக்கு தப்பு, இதுலயும் புஞ்சைன்னு இருக்கு, இதுலதான் புன்சை. அப்ப இதை பாருங்க, சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது. டி என்பதுதான் கரெக்டான விடை. 50வது வினா அப்படின்றது பாருங்க, எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்குல என்ன இருக்கு? பசிக்குது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசிக்கிறது அப்படின்னு வரணும். அப்ப இது தவறாதான் இருக்கு. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்றான் தம்பி. அம்மா நமக்கு ஏன் சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்றான் தம்பி. அப்ப இதுவுமே என்னது? பொறுப்பேச்சு வழக்குல தான் இருக்கு. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன். எல்லாமே எழுத்து வழக்குல இருக்கு என்றார் முதல்வர். சோ அப்ப அதுவுமே 3வது கரெக்டா இருக்கு. 4வது பாருங்க, தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும். அப்ப 4வது எழுத்து வழக்குல தான் இருக்கு. அப்ப 3, 4 என்பதுதான் கரெக்டா. அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 51வது கொஸ்டின் பாருங்க, பிழை திருத்துக. அது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. அப்ப ஓர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுல எப்படி உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னோம்னா ஓர் அப்படின்றது வரணும். உயிர்மைக்கு முன்னாடி ஓர்னு வந்திருக்கணும். இதுல உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படின்னு வரணும். உயிரெழுத்துக்கு, அதாவது உயிரெழுத்து அல்லாத விஷயங்களுக்கு அது அப்படின்றது வரணும். இந்த விதி மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்ப அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. இதான கரெக்ட். அஃதுனா உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வந்திருக்கு, இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. இதுல அதுன்னு இருக்கு தவறு. இதுல ஒரு அசைவன் இருக்கு, இதுலயும் தவறு, இதுலயும் ஒரு அசைவன் இருக்கு. அப்ப அதுவும் தவறு. அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. 52வது கொஸ்டின் பாருங்க, நீபவனத்தை நீத்து அப்படின்றதுல அடிக்கோட்ட சொல்லு பொருளின் காண்க. அடிப்பட்ட சொல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அடிக்கோடிட்டப்பட்ட சொல்னா நீபவனம் தான், அதுதான் வரணும். சோ நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்படின்றது அர்த்தம். சோ எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கு இல்லையா, சோ அதுதான் கடம்பவனம். 53 பாருங்க, பாசவர் என்பதன் பொருள் என்னன்னா வெற்றிலை விற்போர் அப்படின்றது அர்த்தம். பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர் அப்படின்றது அர்த்தம். 54வது கொஸ்டின் பாருங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் தமிழ் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்றது வரணும். சோ இதையும் கரெக்டா போட்டுக்கோங்க. இது எல்லாமே 6th புத்தகத்துல இருக்கக்கூடியது. இது 6th புத்தகம், இது 7th புத்தகம் ஐ திங்க். ஓகேவா, இதுவும் 7th புத்தகத்துல வரக்கூடியதா இருக்கும். ஓகேவா. எஸ். 55வது கொஸ்டின் பாருங்க, நச்சுப்படாதவன் செல்வம் டேஷ் நச்சு மரம் பழுத்ததற்று அப்படின்னு இருக்கு. சோ அப்ப நச்சுப்படாதவன் செல்வம் அப்படின்றது நடுவூர்ல இருக்கக்கூடிய ஒரு நச்சு என்பது ஒரு விஷம் அல்லாத ஒரு மரம் போன்றது. ஊர் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து எப்படி காய்கனிகளை அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் பயன்படுத்திக் கொள்வாங்களோ, அதே மாதிரி நச்சப்படாதவன் செல்வம், அதாவது எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் மற்றும் எந்த ஒரு தீய வழிகளும் சம்பாதிக்காத ஒரு பணம் அப்படின்றதான் நச்சப்படாதவன் செல்வம். அந்த சொத்துன்றது எப்படி பயனுள்ள வகையில இருக்கோ அதே மாதிரி அவனுடைய மைண்ட் செட், அவனுடைய ஒழுக்கம்ன்றது ஊருக்கே பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்றதான் திருக்குறள் அப்படின்றது குறிப்பிடுது. ஆன்சர் என்னன்னா சி என்பதான் கரெக்டான விடை. 56வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நோற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? இறந்த கால வினைமுற்று அப்படின்றப்ப ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, அப்ப இறந்த காலத்திலயும் இருக்கணும். இப்ப நடக்கிறான் அப்படின்னோம்னா கிரான், கிரு அப்படின்றது என்ன இருக்கு, ஒரு பிரசண்ட குறியக்கூடியதா இருக்கு, அதாவது நிகழ்காலத்தை குறிக்கும். ஓடாது என்பது வராது. ஓகேவா, அதே மாதிரி உணர்கின்றான், கிரு கின்றும் என்னது, அதே மாதிரி பிரசண்ட குறிக்கும், அதாவது பிரசன்ட் அப்படின்றப்ப நிகழ்காலத்தை குறிக்கும். அப்ப படித்தான், இப்ப எக்ஸாம்பிள் தமிழ் படித்தான் அப்படின்றது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை கரெக்டா வந்திருக்கும். இப்ப தமிழை படித்தான் அப்படின்னா படிச்சு முடிச்சிட்டான்னா இது ஒரு வினைமுற்று. அதே மாதிரி இறந்த காலத்தையும் குறிக்கும். இறந்த காலம் அப்படின்றப்ப இது ஒரு பாஸ்ட், படித்தான் அப்படின்றது. அப்ப 57 ஏ என்பதான் கரெக்டான விடை. 57 கொஸ்டின் பாருங்க, காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். வையம் என்பது உலகம் போற்ற வாழ்ந்தார் அப்படின்னு வரணும். பூமி போற்ற வாழ்ந்தார் அப்படின்னு போற்றக்கூடாது. ஓகேவா. 58வது கொஸ்டின் பாருங்க, வலியின் நிலைமையான் வல்லுருவம் டேஷ் புலியின் மெய்ந்தற்று அப்படின்றது வருது. சோ வலியின் நிலையாமின் வல்லுருவம் பெற்றம் புலியின் போர்த்து மெய்ந்தற்று அப்படின்றது குரலாக வந்திருக்கும். ஓகேவா. சோ அதுதான் கரெக்டான விடையும் கூட. அப்ப பெற்றம் மற்றும் போர்த்து என்பதுதான் கரெக்டான விடை. 59வது வினான் பாருங்க, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. நடுவு நிலைமை தான் புகழாலையும் பழியாலையும் அறியப்படுவது. 60வது வினான்றது பாருங்க, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எதை பயன்படுத்தினர் அப்படின்னோம்னா தாவரங்களை எதாக பயன்படுத்தினாங்க, மருத்துவத்திற்காக பயன்படுத்தினாங்க. ஓகே, பழங்கள்னு போட்டக்கூடாது. அதே நேரத்துல பழங்கள், அதாவது பழங்களுக்கு முன்னாடியே எதை பயன்படுத்திருப்பாங்க, தாவரங்கள். அதே மாதிரி உலோகங்கள், அதுல இருந்து யார் வந்திருப்பாங்க, ரசவாதிகள் வந்திருப்பாங்க அப்படின்றதுலாம் நீங்க சயின்ஸ்ல படிப்பீங்க. ஓகேவா. சோ அப்ப இதை குழப்பிடக்கூடாது. எது ஸ்டார்டிங்ல பயன்படுத்தினாங்க, தாவரங்களை தான். 61வது கொஸ்டின் பாருங்க, கவலைகள் டேஷ் அல்ல. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அப்படின்றது வரும். 8th புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஓகேவா. 8th புத்தகத்துல இந்த லைன் வரும், கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அப்படின்றது வரும். 62வது கொஸ்டின் பாருங்க, விடும் என்பது டேஷ் ஈர். விடும் என்பது, இதை நீங்க பார்த்தாலே பிரிச்சிடலாம்.
அசை பிரிச்சு பாருங்க. சோ அப்ப வி டு இம் அப்படின்னு இருக்கு. விடும் அப்படின்றது ஒரு குறில் எழுத்து, டூ என்பது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு ஒற்று. அப்ப இருகுறில் ஒற்று அப்படின்றது வந்துச்சுன்னா அது வந்து நிறையசை அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். அசை பொறிச்சு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அது. ஓகே. 63வது கொஸ்டின் பாருங்க. மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தங்களுடைய ஐம்பொறிகளையும் தீய வழியில் செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் இதற்கான விடை. 64வது கொஸ்டின் இருப்பாங்க. தமிழில் அடி எத்தனை வகைப்படும்? அடி என்பது 5 வகைப்படும். என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்ற 5 வகை இருக்கு. என்னென்ன இருக்கு? குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு 5 வகைப்படும். அப்ப 5 என்பதுதான் கரெக்டான விடை. சி என்பதுதான் கரெக்டான விடை. 65வது கொஸ்டின் பாருங்க. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. ஓகே. எப்ப? 1981. 1981 யார் இருந்திருப்பாங்க? எம்ஜிஆர் இருந்திருப்பாங்க. ஓகே. 1981 எம்ஜிஆர் உடைய ஆட்சி அப்படின்றது அமைஞ்சிருக்கும். அடுத்து 66 பாருங்க. விகார புணர்ச்சி என்பது 3 வகைப்படும். என்னென்ன 3 இருக்கு? தோன்றல், தோன்றல், திரிதல் மற்றும் கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற 3 வகையில இருக்கக்கூடியதுதான் விகார புணர்ச்சி அப்படின்றது சொல்லுவாங்க. 67வது கொஸ்டின் பாருங்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வனைப்பு என்று குறிப்பிடும் நூல். வன்புகழ் மூவர் தன்பொழில் வனப்பு அப்படின்றது குறிப்பிடக்கூடிய நூல் என்னதுன்னா தொல்காப்பியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தண்டமிழ் வேலி தமிழ்நாடு அப்படின்றது எந்த நூல் வந்து குறிப்பிடும் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான கரெக்டான விடை என்பது இருந்தால் நம்ம அந்த கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து ஹார்ட் இன் அப்படின்றது கொடுத்துருவோம். நீங்களும் தெரிஞ்சுக்கட்டும், மற்ற ஆஸ்பிரண்ட்டும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். 68வது கொஸ்டின்றது பாருங்க. பின்வருவனவற்றுள் தீப நகரம் என அழைக்கப்படுவது எது? திருவண்ணாமலை. இது வந்து முத்து நகரம்னு சொல்லுவாங்க, கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி ஜப்பான் அப்படின்ற சிறப்பு பெயர்கள்லாம் இதுல இருக்கும். ஓகே. இதற்கான ஆன்சர் என்பது சி என்பதுதான். 69வது வினான்றது பாருங்க. கலந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்க்குந்து என்று குறிப்பிடும் நூல். அதாவது கலந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்க்குந்து அப்படின்றது கலன்களில் பொன்கள் கரை சேர்ந்தது அப்படின்றது அர்த்தம். கலன்கள் அப்படின்றப்ப கப்பல்களில் பொன்கள் அப்படின்றது வணிகத்துல எங்க சேர்ந்ததான் கரை சேர்ந்தது அப்படின்றது அர்த்தம். எதுல குறிப்பிடப்படுது அப்படின்னா புறநானூறுல குறிப்பிடக்கூடிய முக்கியமான வரி. 70வது கொஸ்டின் பாருங்க. கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகளில் ஆண்பொர்ணை என அழைக்கப்படும் ஆறு எது? ஆண்பொர்ணை என்பது அமராவதி, தென்பொர்ணை என்பது தாமிரபரணி. இது தெரிஞ்சுக்கோங்க. ஆண்பொர்ணை என்றால் அமராவதி, பொருணை என்றால் தாமிரபரணி என்பதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 71 மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். தேர்வின் பொருட்டுனா தேர்வின் காரணமாக அப்படின்றது பொருட்டு, அதற்கான பதிலாக இருக்கும், பொருளாக இருக்கும். வச்சுக்கோங்க. மலர்விழி தேர்வின் பொருட்டுனா பொருள், தேர்வின் பொருள் காரணமாக ஆயத்தமானால் அப்படின்றது வரணும். 72வது வினான்றது பாருங்க. காலம் கரைந்த பெயரச்சம். காலம் கரைந்த பெயரச்சம் அல்லது காலம் காட்டும் பெயரச்சம் என்பது வினைத்தொகை. எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எப்பயும் ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த ஊறுகாய் அப்படின்றது கூட வச்சுக்கோங்க. ஊறுகாய் அப்படின்னா காலம் கரைந்த அல்லது காலம் காட்டும் சொன்னோமா. ஊறுகாயை பிரிச்சிங்கன்னா ஊறும் காய் அப்படின்னு பிரிக்கலாமா, ஊறுகின்ற காய் அப்படின்னு பிரிக்கலாமா. கின்ற அப்படின்றப்ப என்ன இருக்கும்? அது வந்து பிரசண்ட குறிக்கும், நிகழ்காலத்தை. ஊறும் அப்படின்றப்ப எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஊறிய காய் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன? அது பாஸ்ட குறிக்கும், அதாவது கடந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி 3ஐயும் காட்டுற மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுதான் வினைத்தொகை அப்படின்றது சொல்லுவாங்க. 73வது கொஸ்டின் பாருங்க. மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும். மறைப்பொருளை காத்தல் என்பது நிறை எனப்படும். அதாவது மறைப்பொருளை காத்தல் என்ன சொல்லுவாங்க? நிறைன்னு சொல்லுவாங்க. முறை அப்படின்னோம்னா நீதிமுறையை பற்றி குறிப்பிடணும். நீதிமுறை என்றால் உரிய தண்டனை யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்றது புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது பண்பு அப்படின்றது சொன்ன வார்த்தை காப்பாற்றுதல், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுதல் பண்பு எனப்படும். அதே நேரத்துல பிறர் அறியாமல் பாதுகாத்தல் சில விஷயங்களை நிறை எனப்படும். அதுதான் மறைப்பொருளை காத்தல் என்ற பொருளும் இருக்கு. நீதிமுறையை கரெக்டா வழங்குதல் அப்படின்னா உரிய தண்டனைக்குரிய பர்சன், அந்த மனிதனுக்கு கரெக்டாக வழங்கணும். பொறை என்பது பொறுமையை குறிப்பதாகும். பொறை என்பது பொறுமையை குறிப்பக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். சோ இதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. இதுவும் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 74வது வினான்றது பாருங்க. திருவை எனப்படுது. இதுவும் புத்தகத்தில் இருக்கும். ஐ திங்க் 7th புத்தகத்துல வரும். திருவை எனப்படுவது பானை செய்ய பயன்படும் சக்கரம். திருவை என்பது பானை செய்ய பயன்படும் சக்கரம் அப்படின்றது கூட அர்த்தம். 75வது கொஸ்டின் பாருங்க. ஏடு, சுவடி, பொத்தம், பணுவல். பணுவல் இதை வச்சு நம்ம சொல்லலாம். பணுவல் என்றால் நூலை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது அர்த்தம். 76வது வினான்றது பாருங்க.
துணையாய் வருவது தூய நற்கல்வி என குறிப்பிடும் நூல். துணையாய் வருவது தூய நற்கல்வி என குறிப்பிடுவது தமிழ் 3000 என அழைக்கப்பட்ட மற்றும் திருமூலரால் இயற்றப்பட்ட திருமந்திரம் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாலுமே கல்வியோடைய ஒழுக்கம் பற்றி குறிப்பிடும். ஓகே, நாலடியார் எப்படி சொல்லும், கல்வி அழகே அழகு அப்படின்றது சொல்லும். அதே நேரத்துல கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்றது நாலடியார் சொல்லும். ஆத்திச்சோடியை பொறுத்தளவுக்கு அகரம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சோ அப்படியே முக்கியமா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஆத்திச்சூடியை பொறுத்தளவுக்கு. திருக்குறளை பொறுத்தளவுக்கும் கல்வியை முக்கியமா முன்னின்று சொல்வதே திருக்குறள் தான். திருமந்திரமும் அதே தான் சொல்லுவோம். அதனால இதை என்ன சொல்லுவாங்க, தமிழ் 3000 அப்படின்றது குறிப்பிடுவாங்க. இதை மட்டும் கரெக்டா யோசிச்சு போடுங்க. ஓகேவா. 77 நிழல் போல தொடர்ந்தான் என்பது. நிழல் போல தொடர்ந்தான் என்பது உருவ ஓமையா இருக்கும். ஓகேவா. உருவ ஓமை இல்ல அப்படின்னோம்னா வடிவ ஓமையா இருக்கும். ஓகேவா. வடிவமும் கொடுத்திருக்காங்க, உருவும் கொடுத்திருக்காங்க. உருனா உருவம் தான். அப்ப வடிவம் தான் புக்ல இருக்கு. ஓகேவா. அப்போ வடிவத்துடைய வடிவ ஓமை தான். பட் உருவ அப்படின்றது கொடுத்திருக்கனால உருவ ஓமை தான் கரெக்டான ஒரு விஷயம். ஓகேவா. அதனால நல்லா வச்சுக்கோங்க. வடிவ ஓமை தான் நம்ம புத்தகத்துல இருக்கும். இதுல நம்ம வடிவம் உருன்றது புத்தகத்துல இருக்காது. இப்ப வடிவமும் உரு வந்துச்சுன்னா உரு தான். வடிவம் இருந்துச்சுன்னா அது வடிவ ஓமை தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 78வது கொஸ்டின் பாருங்க. 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றிற்கு எடுத்துக்காட்டான பேரிலக்களையும் கற்பிப்போர் டேஷ் என அழைக்கப்பட்டனர். அப்ப இலக்கங்களையும் கற்பிக்கணும், அதே நேரத்துல அதுல இருக்கக்கூடிய பேரிலக்கங்களையும் கற்பிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் அப்படின்றது அர்த்தம். கணக்காயர் அப்படின்றது நூல்களை எழுதுபவர்கள். ஓகேவா. கணக்காயர்கள் அப்படின்றது நூல்களை எழுதக்கூடிய நபர்களா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு, அதெல்லாம் கணக்குனா நூல்னு அர்த்தம். அதனாலதான் கணக்காயர், மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் அப்படின்னு வரும். மதுரை கணக்காயர்னா மதுரையில நூல் எழுதக்கூடிய அவருடைய ஆசிரியருடைய மகன் தான் நக்கீரன் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. 79வது வினான்றது பாருங்க. 1894ஆம் ஆண்டு உவேசா அவர்களால் முதலில் டேஷ் நூல் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்டது. முதல்ல எந்த நூல் பதிப்பிடப்பட்டுச்சு 1894 பாத்தீங்கன்னா புறநானூறு. 1894 புறநானூறு. 1893ன்றது முக்கியமான 6 இன்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாரதியார் வந்து தன்னுடைய 11 வயதுல பட்டம் வாங்கியிருப்பார். பாரதி பட்டம், சுப்பிரமணியன்றது பாரதி அப்படின்ற பட்டம் வாங்கியிருப்பாரு. அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க இந்தியா வந்திருப்பாங்க. காந்தி இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றது போயிருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி காங்கிரஸ்ல போடப்பட்ட ஒரு ரூல் இருந்துச்சு, ஒருவர் ஒரு வாட்டி தான் அரசு அந்த அரசுக்கு தலைமை தாங்கணும், காங்கிரஸ்க்கு. பட் அவர் 2வது தலைமை தாங்கியிருப்பார். யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்ற நபர் தலைமை தாங்கியிருப்பாரு. சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட த ஃபேமஸ் சிகாகோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1893 தான் அது நடந்துச்சு. மிக முக்கியமான வருடம் 1893. அதுக்கு அடுத்த மிக முக்கியமான வருடம்னா புறநானூறு. தமிழகத்தின், அதாவது தமிழ் இலக்கியத்தின் அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புறநானூரை முதல்ல நூல்ல அச்சில் பதிப்பிக்கிறாங்க. 80வது கொஸ்டின்றது பாருங்க. ஆணை 1000 அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது. ஆணை 1000 அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இலக்கியம். ஓகேவா. பரணி இலக்கியம். பரணியை பொறுத்தளவு கலிங்கத்து பரணி அப்படின்றது இருக்கும் இல்லையா. 81வது வினான்றது பாருங்க. பேச்சு வழக்கு பிழையை திருத்துக. ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமாகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது பேச்சு வழக்க திருத்தணும். அப்ப எழுத்து வழக்கம் கண்டுபிடிக்கணும். அப்ப ஒருத்தன் இருக்கு, இதுவே தப்புதான். ஒருத்தனும் இருக்கு. அப்ப ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா, ஒருவன் தனியாக போனால் அது ஊர்கோலமா அப்படின்னு இருக்கு. அப்ப ஊர் வளமா தான் கரெக்ட். ஊரை வளம் தான் வர முடியும். ஓகே, ஊரை வளம் தான் வரணும், ஊரை வளம் தான் வரணும். அப்ப ஊர்கோலம்னு வரக்கூடாது. அப்ப சி என்பதுதான் கரெக்டான விடை. 82வது வினான்றது பாருங்க. பேச்சு வழக்கு பிழை திருத்துங்க. அப்ப இதுலயே நம்ம என்ன வார்த்தை இருக்கணும், எழுத்து வழக்கு, தகுதி வழக்குன்றது இருக்கணும். அப்ப பேச்சு வழக்குனா ஆத்தங்கரைனாலே இதை நம்ம எடுத்துடலாம். ஆற்றங்கரையில் 5 காணி நஞ்சை நிலம் இருக்கிறது. ஆற்றங்கரையில் 5 காணி நஞ்சை அப்படின்றது. இப்ப நஞ்சைன்றது உங்களுக்கு கரெக்டான்னு தெரியணும். நன்சை அப்படின்றதா கரெக்ட். ஓகேவா. அப்ப இந்த 2 விஷயம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இதுல ஆத்தங்கரைன்னு இருக்கு, இது தவறுதான். அப்ப இதுலதான் ஆற்றங்கரையில் 5 காணி நன்சை நிலம் உள்ளது. அப்ப நன்சை அப்படின்றது வரணும், ஆற்றங்கரை அப்படின்றது வரணும். ரெண்டுமே இதுல கரெக்டா இருக்கு. அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. 83வது வினான்றது பாருங்க. பேச்சு வழக்கு பிழையை திருத்துக. அப்ப எழுத்து வழக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். சாயந்தரம் நேரத்தோடு அம்மா திட்டும். அதாவது வராட்டினா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு இருக்கு. இதுல வராட்டி சாயந்தரம் அப்படின்றது இருக்கு. அப்ப சாயங்காலம் விரைவாக வரவில்லை என்றால் அம்மா திட்டுவார்கள் அப்படின்றது இருக்கு. சோ அப்ப இதுலயே கரெக்டா தான் இருக்கு. மரியாதைக்காக பன்மை விகுதியான கல் அப்படின்றது போட்டிருக்காங்க. சோ அப்ப இதுவே கரெக்ட் தான். பி தான். இதுக்கு சியும் டியை செக் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் அப்படின்னு இருக்கு, அது தவறு தான். டி சாயங்காலம் நேரத்தோடு வரவில்லை என்றால் அம்மா ஏசுவாங்க. ஏசுவாங்க அப்படின்றதும் என்னது, ஒரு சில மண்டல வழக்கு. ஓகே, அது ஒரு பேச்சு வழக்கு, ஒரு சில மண்டலத்துல பயன்படுத்தக்கூடியது. அப்ப அதுவும் தவறு தான். அப்ப பி என்பது கரெக்டான விடை. 84வது வினா அப்படின்றது பாருங்க. பேச்சு வழக்கு பிழை திருத்துக.
புறக்கடை பக்கம் போகாதே. ஆக்சுவலி அது என்ன இருக்கணும் அப்படின்னா புறக்கடை பக்கம் போகாதே அப்படின்றதா இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். புறக்கடை பக்கம் போகாது என்பதுதான் கரெக்டான விடை. 85வது வினான்றது பாருங்க. பேச்சு வழக்கு பிழை திருத்துக. எண்ணெய் தேய்த்து குளித்தல் வேண்டும். ஓகேவா, எண்ணெய் தேய்த்து குளித்தல் வேண்டும் அப்படின்றது இருக்கும். எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் தான் கரெக்ட், குளித்தல் வேண்டும் அப்படின்றது இல்லை. ஓகேவா, எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்புல வரும். எண்ணெய் தேய்த்து குளித்தல்னா அது கட்டளையில வந்துடும். ஓகேவா, 86வது கொஸ்டின்றது பாருங்க. தமர் என்பதன் சரியான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உறவினர். தமர் என்றால் உறவினர், சமர் என்றால் போர். ஓகே, சமர்னா போர், தமர்னா உறவினர். 87 வாரணம் என்ற சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்க. வாரணம் என்றால் யானை என்பது பொருள் வரும். யானைக்கு கிட்டத்தட்ட நிறைய பெயர்கள் இருக்கு. ஓகே, கரி என்றால் யானை தான், பிடி என்றால் பெண் யானை, களிறு என்றால் ஆண் யானை. ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் யானைக்கு வரும். வாரணம் 1000 அப்படின்னா யானை 1000 படைசூழ அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் அந்த மூவி வந்து எடுத்திருப்பாங்க. அதற்கான பெயர் அப்படின்றது எடுத்திருப்பாங்க. 88வது வினா அப்படின்றது பாருங்க. சொற்களில் பொருளை அறிந்து சரியற்றதை தேர்க. சொற்கள்ல பொருள் அறிந்து சரியற்றதை தேர்க்கணும். ஓகேவா, அப்ப சிதவல் அப்படின்றது தலைப்பாகை தான். கரெக்ட், சிதவல்னா தலைப்பாகை தான். மாசுனம்னா பாம்பு தான். ஓகேவா, அப்ப மாசுனம்னா பாம்பு தான். கொன்மு அப்படின்னா மேகம் தான். கொன்முனா மேகம். அப்ப தரளம், அப்ப பொண்ணுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அரி என்றால் பொன் அப்படின்றது வரணும். ஓகேவா, பொன் என்றால் அரி. அப்ப இங்க தரளம்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் தவறானது. அப்ப பி என்பதுதான் கரெக்டான விடை. 89வது வினான்றது பாருங்க. தாரை என்பதன் பொருத்தமான பொருளை தேர்க. தாரை அப்படின்னோம்னா வலி என்பது அர்த்தம். தாரை என்றால் வலி என்பது அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் பார்த்தோம். நெறி என்றாலும் வலி என்பதுதான் அர்த்தம். 90வது கேள்வின்றது பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்க. பழவேற்காடு அப்படின்னா பழனி மலையா, இதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் பொருந்தாம இருக்கு. செங்கற்பட்டுனா செங்கை, மதுரைனா மதுரை, தில்லைனா சிதம்பரம். அப்ப பழவேற்காடு அப்படின்னோம்னா புலிக்காடு. ஓகே, புலிக்காடு என்பதன் புலிக்காடு என்பதன் பழவேற்காடு என மருவி வந்தது. அதுக்கப்புறம் பழனி மலை அப்படின்றது சங்ககால பெயர்ல என்ன சொல்லுவாங்கன்னா பொதினி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதினியும் என்னதுதான் பழனி மலை தான். அதே நேரத்துல திரு ஆவினம் குடி என்ன சொல்லுவாங்க, திரு ஆவினம் குடி என்பதுதான் கரெக்டான மருவு பெயர். ஓகே, எதற்கானது, பழனி மலைக்கானது. அப்ப இங்க பழவேற்காடுன்னு கொடுத்துருவாங்க. அப்ப இதுதான் பொருந்தாத ஒன்று. 91வது வினான்றது பாருங்க. சோழநாடு என்பதன் மருவு. சோழநாடு என்பது சோநாடு. சோழநாடு என்பது சோநாடு என்பதை குறிக்கும். 92வது வினான்றது பாருங்க. தொடி என்றால் வளையல் அப்படின்றது அர்த்தம் வரும். அயன் என்றால் பிரம்மன், அழுவம் என்றால் கடல், கும்பி என்றால் வயிறு. கும்பி மற்றும் உண்ணுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பண்டி. கும்பி மற்றும் பண்டி என்றால் வயிறை குறிக்கும். சோ அப்ப இதற்கான விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா பி என்பதுதான் கரெக்டான விடை. 93வது கொஸ்டின்றது பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. புரிசை அப்படின்னோம்னா புரிசைனா மதில்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப புலை என்றால் சாளரம், புலை என்றால் சாளரம், புரிசை என்றால் மதில், பனை என்றால் முரசு, பனை என்றால் முரசு, கயம் என்றால் நீர்நிலை அப்படின்றது அர்த்தம். அப்ப அதற்கான விடை என்பது இல்ல ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 94வது வினா அப்படின்றது பாருங்க. மறுப்பு என்றால் கொம்பு, மறுப்பு என்றால் கொம்பு, மடுத்து என்றால் பாய்ந்து, மடுத்து என்றால் பாய்ந்து, வருக்கை என்றால் பலாப்பழம், தெங்கு என்றால் தேங்காய் அப்படின்றதான் கரெக்டான விடை. அப்ப டி என்பதுதான் கரெக்டான விடை. இதை கரெக்டா நீங்க பொறுத்துட்டீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 95வது வினான்றது பாருங்க. தொகை பொருளில் பொருந்தாத ஒன்றை தேர்க. தொகைனா சேரச்சோழ பாண்டியர்கள் எப்படி இருக்கும், மூவேந்தர்கள், மூன்றுக்கும் சரியான பொருள், அதற்கான சரியான தொகைன்றது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3ல இயல் இசை நாடகம் அப்படின்றது வரும். அதை என்ன சொல்லுவாங்க, முத்தமிழ் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. ஓகே, அப்ப இதுவும் கரெக்டானதா இருக்கு. முப்பழம், அதாவது முப்பழம்ல என்னென்ன வரும், மா, பலா, வாழை அப்படின்றது வரும். அதே நேரத்துல இனிப்பு, புளிப்பு, கசப்பு அப்படின்றது அறுசுவையில வரணும். ஓகே, அறுசுவையில கரெக்டான 6மே வரல, இதுல 3 தான் வந்திருக்கு. ஓகே, அப்ப இது வந்து தொகை தான். பட் இதுல 3ல வச்சு கம்பேர் பண்றப்ப இது வந்து தொகையில 6 வந்திருக்கக்கூடிய தொகையா இருக்கணும். பட் 3 தான் வந்திருக்கு. அப்ப இது தவறான விடை. 96வது கொஸ்டின் பாருங்க. ஓர் என்னும் சொல் உயிரெழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்பு வருதல் வேண்டும். கரெக்ட் தானே? ஓர் என்றால் உயிரெழுத்துகளுக்கு முன்பு வரக்கூடிய சொற்களாக இருக்கணும். ஓகேவா, அப்ப இதுல என்ன வந்திருக்கு, பின்புன்னு வந்திருக்கு. நம்ம என்ன சொல்லணும், முன்பு வந்தால் அது கரெக்ட், பின்புன்னு வந்தால் அது தவறு. அப்ப ஃபர்ஸ்ட் இது தவறு. ஒரு என்ற சொல் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்பு வரணும். சோ அப்ப முன்பு தான் வரணும், பின்புன்றது வரக்கூடாது. அப்ப 2வது கரெக்ட். எங்க வருது, உயிர்மை எழுத்துக்கும் முன்னாடிதான் வருது. அப்ப என்ன கரெக்ட், 2 மட்டும் தான் சரி, 1 என்பது தவறு. 97வது கொஸ்டின் அப்படின்றது பாருங்க. பொருத்தமான இணையை தேர்க. பொருத்தமான இணையை தேர்க. தரளம் என்றால் பொன். ஓகேவா, தரளம் என்றால் என்ன, பொன் அப்படின்றது அர்த்தமா. பொன் என்றால் அரி என்பதுதான் அர்த்தம். ஓகேவா, பொருத்தமான இணைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது தவறுதான்.
அல்லல் என்றால் சோரா, அல்லல் என்றால் சேரு என்பது அர்த்தம். அல்லல் என்றால் சேரு, அப்ப இதுவும் தவறாதான் இருக்கு. கமுகி என்றால் பாக்குன்னு அர்த்தம், இதுல சங்குன்னு இருக்கு, இதுவும் தவறலாம். செவி என்றால் வயல்னு அர்த்தம். சார் அப்ப இதுல வளம்னு இருக்கா? வயல் தான் வளமும் கூட, ஓகேவா? வயல் தான் வளமும் கூட குறிப்பிடுவாங்க. அந்த காலத்து வளங்கள் சங்காலத்தை பொறுத்தளவுக்கு ஆணிரை வச்சிருக்கதும் அதே நேரத்துல வயல் வச்சிருக்கதும் தான். அதனாலதான் வயலுக்கு பதிலாக வளம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல கரெக்டான விடை, பொருத்தமான தேர்வுனா செவி என்றால் வளம் என்பதுதான் கரெக்டான விடை. 98வது வினான்றது பாருங்க. தகழி என்பதன் சரியான பொருளை தேர்க. தகழி என்பது அகல் விளக்கு, ஓகேவா? நெருப்பையும் குறிக்கும், பட் எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னா அகல் விளக்கு அப்படின்றதான் தகழி என்பது. 99வது கொஸ்டின்றது பாருங்க. வதுவை என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்க. வதுவை, வதுவை என்றால் திருமணம், வதுவை என்றால் திருமணம் என்பது சரியான பொருளாக இருக்கும். 100வது கொஸ்டின்றது பாருங்க. திண்ணையர் என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்க. திண்ணையர் என்ற சொல்லின் சரியான பொருள் என்னன்னா மன உறுதி உடையவர், மன உறுதி உடையவர் என்பதுதான் திண்ணையர் என்றதற்கான சரியான ஒரு பதிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோல நீங்க எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடை அளிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. யாராவது 100க்கு 95க்கு மேல போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது நல்ல வகையில நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய எக்ஸாமினேஷன் நோக்கி கரெக்டான வழியில உங்களுடைய பாதையை கரெக்டாக கொண்டு போங்க. இன்னும் கூடிய விரைவில் அடுத்தடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான விடை குறிப்புகள்ல இந்த மாதிரி தெளிவான விளக்கத்துடன் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். ஸோ நம்ம சேனல்ல இப்போ லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவுக்கும் இந்த சேனலையும். ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கும் நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே பயணிங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.